அவர்களுக்கு செல்படி எடுத்தால் போல 1950 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்கின்ற சட்டத்தை உருவாக்கி 2000 வருடமாக ஏற்றத்தாழ்வோடு இருந்த சமூகத்தை தூக்கி எறிந்துவிட்டு மனிதன் சமம் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாமேதை. அதிலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தலை தூக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த பாரதிய சனாதன கட்சி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மாநிலத்திலே ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. தோழர்களே, எப்படி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியோ, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் 1931 இரட்டை வாக்காளர் தனி வாக்காளர் தொகுதி, இரட்டை வாக்குரிமை தனி வாக்காளர் தொகுதி என்கின்ற வாக்குச்சாவடியை எப்படி 100 ஆண்டுகள் கழித்து இந்த மக்கள் ஒதுக்கப்படுவார்கள், விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரம் தான் இதற்கு தீர்வு என்று சொல்லி இரட்டை வாக்குரிமை வாங்கி தந்தாரோ, அதை போலவே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின்னால் இந்த மண்ணிலே தீர்க்கதரிசி என்று சொன்னால் அது எழுச்சி தமிழன் திருமாவளவன் மட்டும்தான். 2014 நாடாளுமன்ற தேர்தலிலே சொன்னார், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து, இங்கே இருக்கிற இஸ்லாமிய பெருங்குடி மக்களுடைய இருப்பிடம் பிடுங்கி எறியப்படும், இந்த நாடு இந்து ராஷ்டிரம் என்று அறிவிக்கப்படும், இந்தியா என்பது பாரத் என்று மாற்றப்படும், இங்கே வசிக்கின்ற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீண்டும் சனாதனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் வந்துவிடும். ஆகவே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும் என்று சொன்னோம். யாரும் கேட்கவில்லை. அவரவர் இஷ்டத்துக்கு போட்டியிட்டார்கள். ஒட்டுமொத்தமாக தோல்வி. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எழுச்சி தமிழர் மீண்டும் அதை வலியுறுத்தினார். எதிர்கட்சிகள் அனைவரும் இணைந்து ஓர் அணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க வேண்டும், ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதையும் கேட்கவில்லை. 2019 மீண்டும் சனாதன ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. யோசித்து பார்க்கிறோம், எப்படி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறது. விருதுகள் புரட்சி நடக்கிறது. கிட்டத்தட்ட 2 லட்சம் 2 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துக்கு வேலை தருவோம் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சி இன்று வரை வேலை வாய்ப்பை பற்றி பேசவில்லை. ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை தருகிறோம் என்று சொன்னார்கள். இந்தியாவிலே இருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு இந்தியாவிலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகன் அக்கௌண்டிலேயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு வெளியே இருக்கின்ற அத்துணை கருப்பு பணத்தை மீட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். கேஸ் விலையை 500 ரூபாய்க்கு கீழாக இறக்குவோம் என்று சொன்னார்கள். பெட்ரோல் விலையை 50 ரூபாய்க்கு கீழாக இறக்குவோம் என்று சொன்னார்கள். டாலர் விலையை அமெரிக்க டாலரும் இந்தியா நோட்டு கணக்கும் சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். 2 கோடி பேருக்கு வேலை தரவில்லை. கேஸ் இணைப்பு 1100 ரூபாயாக மாறி இருக்கிறது. பெட்ரோல் விலை 100 தாண்டி இருக்கிறது. எவன் அக்கௌண்டிலும் 1 ரூபாய் கூட விடவில்லை. இந்தியாவிலே சாதி மோதல் தலைத்தூக்கி இருக்கிறது. மத மோதல் தலைத்தூக்கி இருக்கிறது. இஸ்லாமிய குடியிருப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. கிறிஸ்துவ மக்கள் சர்ச்சை வச்சு நடத்த முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் RSS காரர்கள் சர்ச்சிலே போய் தகராறு செய்கிறார்கள். இப்படி சொன்ன கோரிக்கை அனைத்தையும் செய்ய முடியாமல் எப்படி மீண்டும் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருகிறார் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்வியின் அடிப்படை ஒரே விடைதான். இந்த பேட்டியை எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் இங்கே உட்கார்ந்து கொண்டு பல ஆயிரம் கோடி கணக்கத்திலே இருக்கின்ற விண்வெளியிலே இருக்கின்ற ராக்கெட்டை இயக்க முடியும். பக்கத்தில் இருந்து அந்த பெட்டி எதுவுமே செய்ய முடியாது. வயர்லெஸ் கனெக்ஷன். ராக்கெட் மட்டும் இருந்து வயர் விட்டு முடியுங்களா? வயர்லெஸ் கனெக்ஷன் என்பது எல்லா இடத்திலேயும் இருக்கிறது. சரியாக திட்டமிட்டு வேண்டும் என்று அந்த வாக்குப்பெட்டி இயந்திரங்களிலே செய்ய வேண்டிய செயலெல்லாம் செய்து மீண்டும் மீண்டும் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஒரு பட்ட வெளிச்சமான BHL என்று சொல்லப்படுகின்ற பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இயந்திரத்தை தயாரிக்கின்ற மிஷன்
அதை தயாரிச்சு கொடுத்தது ஜப்பானாக இருந்தாலும் அதை பராமரிக்கிற பொறுப்பு பிஹெச்எலுக்கு இருக்கு. அதுல 11 டைரக்டர்ல 7 டைரக்டர் பிஜேபி காரங்க. அப்ப உருப்படுமா இந்த மிஷனு? ஆகவே இந்த மிஷனை வைத்துக் கொண்டுதான் மீண்டும் ஆட்சி பொறுப்பு பெற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். அந்த துடித்துக் கொண்டிருக்கின்ற பாஜகவை அடக்குவதற்கான வல்லகை விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து எங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் பயமா இருந்தது, இந்தியா கூட்டணியுடைய நிலைமை என்ன ஆகுமோ என்று. ஆனால் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிக தந்திரமாக ஆம் ஆத்மிக்கு இவங்களுக்கு என்ன ஆகும் தெரியாம இருந்தது. இன்னைக்கு அழகா ஹரியானா முடிஞ்சிச்சு, டெல்லி முடிஞ்சிச்சு, அகிலேஷ் கூட சேர்ந்து யூபி முடிஞ்சிச்சு, மம்தா கூட சேர்ந்து பெங்கால் முடிய போகுது, அடுத்து டெல்லி, அடுத்தது பஞ்சாப், கீழே வந்தா இங்க தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக கூட்டணியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். 3 தேர்தலா இது முடிய போகுது. அடுத்தது கேரளம், கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணி என்று ஒரு பலமிக்க கூட்டணியாக மாறும். எந்த பெட்டியை வைத்தாலும் மாற்றுகின்ற ஒரு வேலையை மக்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நினைச்சிட்டு இருக்கான் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வச்சா தோற்றுவாங்க. நீ 5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் வைத்தாலும் வெற்றி பெறுகின்ற அளவுக்கு மக்கள் மத்தியிலே உன் மீது வெறுப்பு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு மோடி வெறுப்பை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் என்று சொன்னால் ஒரு அச்ச உணர்வாச்சும் அவனுக்கு வரட்டுமே என்றதுதான். ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கம் நீதிமன்றத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது, சிபிஐ நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது, இடியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது, தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. இப்படி எது எதெல்லாம் தன்னாட்சி அதிகாரமோ அத்துணையும் அவன் கையிலே வைத்துக் கொண்டு ஆட்சி பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் மீறி ஜனநாயகம் வெற்றி பெறும் என்பதுதான் ஒரு முக்கியமான கோரிக்கை. ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியா கூட்டணியிலே போட்டியிடுகின்ற ஒவ்வொருவரும் நம்முடைய வேட்பாளர் என்று ஒவ்வொரு கூட்டணி கட்சிகளும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே எழுச்சி தமிழுடைய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓட்டிங் மிஷினுக்கு இணையாக பயன்படுத்தப்படுகின்ற விவிபேட், வெரிஃபிகேஷன் ஆஃப் பேப்பர் பேலட் ட்ரையல் என்று சொல்லப்படுகின்ற ஆடிட்டிங் ட்ரையல் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆடிட்டிங் ட்ரையலை ஒவ்வொரு பெட்டிக்கும் பக்கத்திலேயும் வைத்து நீ போடுகின்ற வாக்கு பானையாக இருந்தாலும், சூரியனாக இருந்தாலும், கைச்சன்னமாக இருந்தாலும், கதிரறிவாளாக இருந்தாலும், பம்பரமாக இருந்தாலும் அது அனைத்தும் அந்த பெட்டிக்குள்ளாக போய் சேர வேண்டும். எண்ணுகின்ற பொழுது இதை மட்டும் எண்ணாமல் இதையும் சேர்த்து எண்ணி இரண்டையும் டேலி செய்து வெற்றி தோல்வியை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பின்னால் நூற்றாண்டு கழித்து சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மிக்க தலைவராக எழுச்சி தமிழன் திருமாவளவன் இருக்கிறார். ஆகவே 10 தடவை நமக்கு பாடை வராது, பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா செத்து மடிகள் ஓடுமுறைத்தான் சிரித்துக் கொண்டே செருக்கலும் வாடா என்று சொன்னான் புரட்சி கவிஞன் காசியானந்தன். அவன் வழியிலே 10 தடவை நமக்கு பாடை வரப்போவதில்லை. பதுங்கி கிடக்கும் தோழர்களை செத்து மடிகள் ஓடுமுறைத்தான் சிரித்துக் கொண்டே வாருங்கள். அந்த எழுச்சி தமிழர் தலைமையிலே புரட்சிகரமான ஒரு இயக்கத்தை உருவாக்குவோம் என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.